Hello everyone, welcome to Chandru Max. Okay, so CGL previous year question series பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அடுத்த செட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான முதல் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive even numbers is m. If the next even numbers are also included, the average of 10 numbers will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. consecutive even numbers-ஓட ஆவரேஜ் வந்து 5 consecutive even numbers-ஓட ஆவரேஜ் வந்து mன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், 2, 4, 6, 8, 10ன்னு எடுத்துக்கலாம், consecutive even numbers இல்லையா. ஸோ இதோட ஆவரேஜ் எப்போவுமே என்னவாக இருக்கும், நடு நம்பராக தானே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் போனாலே அதோட ஆவரேஜ் வந்து மிடில் நம்பராக தான் இருக்கும். சரியா, அப்போது இங்கே நமக்கு m வந்து 6. சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க, if the next 5 numbers are also included, the average of the 10 numbers will be. ஸோ next 5 numbers இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும், 12, 14, 16, 18, 20 இல்லையா. ஸோ இதோட ஆவரேஜ் வேணும் அப்படின்னா இப்போ மொத்தம் 10 நம்பர் இருக்குது. ஸோ 10 நம்பர் வேணும்னா நம்ம வந்து நடுவில் இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம், அதுவும் ஆவரேஜ் தான். இல்லைனா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம், அதுவும் ஆவரேஜ் தான். ஓகேவா. ஸோ 10 + 12 டிவைடட் பை 2 பண்ணோம்னா எனக்கு வந்து 11 வரும். சரியா, அப்போ 11 என்ன ஆகுது, m கூட நம்ம 5 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 11 வருது. 6 + 5 தானே எனக்கு 11. அப்போது m + 5 தான் வந்து எனக்கு நியூ ஆவரேஜாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு, the value of -5/2 + 3/2 divided by 6 சொல்கிறாங்களா. அப்போ இன்ட்டு 1/6ன்னு போட்டுக்கலாம், இன்ட்டு ஒரு 1/2. ஓகேவா, டிவைடட் பை 6 வந்து இன்ட்டு போட்டு அதை ரெசிப்ரோக்கல் நான் எடுத்துக்கிறேன். சரியா, அப்போ என்ன வரும், 3 இங்கே ஒரு 2 டைம்ஸ் ஆகும். ஸோ -5/2 + 1/8 அப்படி தானே. ஸோ இன்ட்டு 4 பண்ணுவோம், இன்ட்டு 4 பண்ணுவோம், ஈக்குவல் டு -20 + 1 டிவைடட் பை 8 வருது. இப்போ -19/8 தான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் 3, பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே நெக்ஸ்ட்டு, ஸோ a + b - c + d the whole square minus a - b + c - d the whole square கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது ஃபுல்லுத்துமே வந்து ஒரு a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து a + b இன்ட்டு a - b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா. ஸோ இப்போ a என்ன வருது இந்த இடத்துல, a வந்து a + b - c + d, இதுதான் a ப்ளஸ் a - b + c - d. இது இப்போ a + b போட்டுட்டோம். அதேமாதிரி a - b போட்டோம்னா a + b - c + d மைனஸ் பண்ணணும். இப்போ -a + b - c + d, மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எல்லா சிம்பிளும் மாறிடும். இப்போ எதெல்லாம் அடி வாங்குதுன்னு பார்ப்போம். ஸோ +b - b, அதுக்கப்புறம் -c + c + d - d. இப்போ இங்கே வந்து 2a இருக்குது, 2a இன்ட்டு இதில் எதெல்லாம் அடி வாங்குதுன்னு பார்க்கலாம். a அடி வாங்குது, அது போக எல்லாமே அப்படியே இருக்கா. ஸோ 2b இருக்குது, -2c இருக்குது, -2d + 2d இருக்குது. ஸோ 2வை காமனாக எடுத்துட்டோம்னா 4a b - c + d இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 4b + d - c போட்டிருக்காங்க. ஸோ இதை மாற்றி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா, ஜஸ்ட்டு a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட்டு, 2 sin θ - 8 cos square θ + 5 = 0. θ வந்து 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ θ 30 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. ஏன்னா வந்து காஸ் ஸ்கொயர் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே எல்லாமே √3லே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. சரியா, ஸோ θ 30 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 × sin 30 வந்து எனக்கு 1/2 -8 × cos 30 வந்து 3/4. காஸ் ஸ்கொயர் 30, காஸ் θ வந்து √3/2 இல்லையா. θவோட வழி 30 எடுத்தோம்னா இது ஸ்கொயர் பண்ணால் 3/4 வருது. ப்ளஸ் 5 போட்டு பார்ப்போம், இது வந்து ஒரு 2 வருது, இது வந்து ஒரு 1. ஸோ 1 - 6 + 5. ஸோ இது என்ன வருது, 6 - 6 எனக்கு 0க்கு ஈக்குவல் ஆயிடுது. அப்போ எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. θவோட வேல்யூ 30 எடுத்தது சரியாக போச்சு. ஸோ இப்போ கேட்குறது என்னென்னு பார்த்தா tan 60 ப்ளஸ் கொசிகன் 60 கேட்டுருக்காங்க இல்லையா. ஸோ tan 60 என்னது √3 ப்ளஸ் கொசிகன் 60 வந்து sin 60யோட ரெசிப்ரோக்கல். sin 60 வந்து √3/2. ஸோ இது வந்து 2/√3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 + 2/√3 வரும், 5/√3. 5/√3 இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, மேலே 5 √3/3 போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை வந்து √3 × √3 போட்டு ஒரு 3 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடும், 5/√3. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 2 racers run at a speed of 100 meter per minute and 120 meter per minute respectively. If the second racer takes 10 minutes less than the first to complete the run, then how long is the distance? அப்போ வந்து செகண்ட் ரேசர் வந்து 10 நிமிஷம் கம்மியாக எடுத்துக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு ரேஷியோ பார்ப்போம். ஸ்பீடு ரேஷியோ வந்து 100 மீட்டர் பெர் மினிட்டு, இவர் வந்து 120 மீட்டர் பெர் மினிட்டு. ஸோ இதை நம்ம அடித்தோம்னா 5:6. இது என்னென்னு பார்த்தா ஸ்பீடு ரேஷியோ. சரியா, இது வந்து ஸ்பீடு ரேஷியோ. அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? அதோடைய இன்வர்ஸு 6:5 இருக்கும். டைம் ரேஷியோ வந்து 6:5 இருக்கும். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து எனக்கு வந்து 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 பார்ட்டு. இந்த 1 பார்ட்டு தான் 10 மினிட்ஸ்னால் இவர் வந்து 60 மினிட்ஸ் எடுத்துப்பார், இவர் வந்து 50 மினிட்ஸ் எடுத்துப்பார் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இவர் 100 மீட்டர் பெர் மினிட்டில் போனால் 60 மினிட்ஸ் ஓடுறாரு, இவர் 120 மீட்டர் பெர் மினிட்டில் போனால் 50 மினிட்ஸ் ஓடுறாரு. ஸோ டிஸ்டன்ஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 120 மீட்டர் பெர் மினிட்டு, இப்போ 50 நிமிஷம் ஓடுறாரு. அப்போ எவ்வளோ மீட்டர் ஓடிருப்பார்? 6000 மீட்டர் ஓடிருப்பார். சரியா, 6000 மீட்டரை கிலோமீட்டரில் மாத்திரம்னா 6 கிலோமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். இல்லை 100 மீட்டர் பெர் மினிட்டை 60 மினிட்ஸ் சொன்னாலும் 6000 மீட்டர், சேம், ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸ்பீடு ரேஷியோ வச்சு டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். டைம் டிஃப்ரென்ஸை வச்சு ஒரிஜினலாக வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் ஓடிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். 6000 மீட்டர்னு வருது, அதை கிலோமீட்டரில் மாத்திரம் டிவைடட் பை 1000. நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் இந்த data in the table, what is the percentage of students who got 20 or more marks? 20 அல்லது 20க்கு மேலே இருக்க மார்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த 20 to 25, இங்கே ஒரு 14 பேர். ஸோ இதுக்கு மேலே இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 14 ப்ளஸ் ஒரு 19 ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் 3 9, எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? ஒரு 28, 38, 42 வருது. சரியா, 42. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 42 ப்ளஸ் ஒரு 30, 42, 30, ஒரு 28, ஸோ 0, 1, 100 வருது. அப்போ மொத்தம் 100 பேரில் 42 பேர் வந்து 20 அல்லது 20க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ 42% ஸ்ட்ரைட் அவே. பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, வேல்யூ ஆஃப் tan 30 ப்ளஸ் tan 60 பை cos 30. tan 30 என்னது 1/√3 ப்ளஸ் tan 60 என்னது √3/2 டிவைடட் பை cos 30 என்னது √3/2. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணோம்னா நியூமரேட்டரில் 2 ப்ளஸ் 3 டிவைடட் பை 2√3, இந்த மேலே கொண்டு போயிட்டோம்னா 2/√3ன்னு வந்துடும் இல்லையா? 2/√3. ஸோ 2 கேன்சலு, மேலே வந்து 5 டிவைடட் பை √3 × √3 3. ஸோ 5/3 தான் வந்து, சாரி 3 √3/2 இல்லை இல்லையா? ஐ எம் வெரி சாரி. tan 60யோட வேல்யூ வந்து √3, இது வந்து 1/√3 ப்ளஸ் √3 டிவைடட் பை cos 30 வந்து √3/2. ஸோ 1 ப்ளஸ் 3 டிவைடட் பை √3 இன்ட்டு 2/√3ன்னு வந்திருக்கும். ஸோ என்னாவது? மேலே 4 2s are 8, 8/3 வருது. சரியா, 8/3 தான் வந்து ஆன்சரு. நான் வந்து tan 60 √3/2ன்னு போட்டேன், சாரி, √3 தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த ஃபிகர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cot theta? ஓகே. ஸோ 8 17 சொல்லியிருக்காங்க. அப்போ QRோட வேல்யூ என்னது? 15. 8 15 17ங்கிறது வந்து ட்ரிப்ளெட் நமக்கு. சரியா, ஸோ இப்போ சப்போஸ் இதை நான் டீட்டான்னு எடுத்தோம்னா cot theta என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ QR பை PQ தான் வந்து cot theta வந்திருக்கும், 15/8 வந்திருக்கும். சரியா, ஸோ 15/8 இருக்குது ஆன்சர். பட் இந்த கொஷினில் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா, டீட்டா வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு சொல்லவே இல்லை இல்லையா? சப்போஸ் இந்த இடத்துல டீட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து 8/15 வந்திருக்கும். அதுவும் நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்குது. சரியா, டீட்டா எங்கே இருக்குன்னே சொல்லலை. ஸோ ஷேராக வந்து இந்த சமுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, A can finish a work in 20 days and B can finish the same work in 25 days. They began together but B left the work after 5 days. How many more days will A take to finish the remaining work? A வந்து 20 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான், B வந்து 25 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான். ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும். இப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 4. ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே பிகேன் டுகெதர் பட் பி லெஃப்ட் த ஒர்க் ஆஃப்டர் 5 days. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தா 9. அது 5 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா மொத்தம் 45 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு 100, அதில் 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 55 ஒர்க் இருக்குது. இந்த 55 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு how many more days will A take to finish the remaining work?
55 ஒர்க்கு ஏயோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தா 5. ஸோ 55/5 11. ஸோ 11 டேஸில் முடிச்சிருப்பார் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வித் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்த்தா 2πr சாரி ஏரியா இல்லை πr ஸ்கொயர் 2πr ஸ்கொயர். ஓகேவா, 2πr ஸ்கொயர் தான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா 3πr ஸ்கொயர். ஓகேவா, ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ 2πr ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். 2 × 22/7 × 7 ஸ்கொயர் 7 × 7. ஸோ 7 7 கேன்சலு. 44 × 7 என்னென்னு பார்த்தா 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு ஆஃபை தான் பண்ணணும். இந்த பாருங்கள் 42 ஆஃப் 6 சரியா. 36 டிவைடட் பை 42 ஆஃப் 6 × 7 இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், 42 ஆஃப் 6னா 42 × 6 பண்ணணும். ஸோ 36 டிவைடட் பை 42 ஆஃப் 6 இருக்குன்னா அப்போ 36 டிவைடட் பை 42 × 6 × 7 இப்படி போட்டுக்கலாம் சரியா. இந்த மொதல் டேர்மை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இது ஃபுல்லுத்தையும் இந்த 7 வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம அடித்தோம்னா 6 6 ஆர் 36 6 × 7 அடித்தோம்னா 42. ஸோ இது மொத்த டேர்மும் எனக்கு வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு சரியா. 1. இதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சைடு இருக்கிறது இப்போ இதுக்கு வருவோம். இதுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும். ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா. அப்போனா 24 × 6 24 × 6 டிவைடட் பை 18 ப்ளஸ் 3 டிவைடட் பை -4. ஓகேவா, ஏன்னா 2 - 6 -4 ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதை பண்ணோன்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸு இது ஒரு 3 டைம்ஸு. இப்போ 9 + 3/4 -4 இருக்குது. ஓகேவா, அப்போ ஆல்ரெடி வந்து இங்கே 1 இருக்குது. இப்போ ரெண்டாவது போட்டது வந்து 9 - 3/4 சரியா. 9 - 3/4. இப்போ லாஸ்ட் இருக்கிறத மட்டும் போட்டுடலாம். லாஸ்ட் இருக்கிறது இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா 4 3 × 6 3 × 6 தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் மல்டிப்ளிகேஷனு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். 4 + 6னா 10 டிவைடட் பை 8 சரியா. 10 டிவைடட் பை 8 வந்து நமக்கு வந்து 5/4 சரியா. அப்போ 1 + 9 - 3/4 + 5/4ன்னு வந்திருக்கு நமக்கு. ப்ளஸ்ஸா சாரி இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. இந்த 5/4க்கு பதிலாக இங்கே மைனஸ் வரணும். முக்கியமான விஷயம் -5/4. ஓகே, ஸோ மொத்தமாக 1 + 9 வந்து 10ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 10 - 3/4 -5/4 எல்சிஎம் 4ன்னு எடுத்தோம்னா இது ஒரு 40 -3 -5. ஸோ என்ன வருது 32 டிவைடட் பை 4. ஸோ 8 வருதா. இங்கேயே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். -3 டிவைடட் பை 4 -4 6 டிவைடட் பை 18. ஓகே, அங்கே தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கரெக்டு தான். இது வந்து -5/4 தான். இது 1 தான். இந்த நடுவில் பண்ணது மட்டும்தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஸோ டினாமினேட்டரை பாருங்கள். 21 டிவைடட் பை 3 ஆஃப் 7னா அது ஒரு 21 தானே. 21 டிவைட் பை 21 டினாமினேட்டர் வந்து 1 தான். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இதில் மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இதை மட்டும் சால்வ் பண்ணணும் இல்லையா. 24 × 6 டிவைடட் பை 18 ஓகே ப்ளஸ் 3 டிவைடட் பை -4. 2 - 6 வந்து -4 இல்லையா. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் போகும். இது 3 டைம்ஸ் போகும். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் போகும். ஸோ 8 - 3/4 வரும் சரியா. ஸோ 1 + 8 - 3/5 -4. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வரும். 4 எடுத்துக்கிட்டோம்னா இது 9 9 4s are 36 -3 -5 சாரி. ஸோ 28/4 வந்து 7. கொஞ்சம் தப்புனா கூட தப்பாயிரும். ஸோ ரொம்ப கவனமாக செய்யணும் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே ஆஃபை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன் பிரச்சனை இல்லை. டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் ஹவு மெனி பேஷண்ட்ஸ் வேர் இன் த ஏஜ் குரூப் 40 to 60. இது என்னது less than 10 வந்து 11 பேர், less than 20 வந்து 15.
இப்போ நமக்கு வந்து 40லேருந்து 60 வயசு கேட்குறாங்க. 40 வயசு கீழே இருக்கிறவங்க மொத்தம் 29 பேர் இருக்காங்க. சரியா, 40 வயசு கீழே இருக்கிறவங்க மொத்தம் 29 பேர் இருக்காங்க. லெஸ் தேன் 50, அப்போ 40லேருந்து 50, இது வந்து மொத்தம் 35 பேர் இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள், 6 பேர். அப்போ 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் 6 பேர் இருக்காங்க. சரியா, அதே மாதிரி 50லேருந்து 60 பாருங்கள், 35லேருந்து 45 மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. ஓகே, 10 பேர்னால் அப்போ மொத்தம் 16 பேர் வந்து 40லேருந்து 60 ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க. இதெல்லாம் கியூமுலேட்டிவாக போயிருக்கு. ஓகேவா, 11, 15னா 10லேருந்து 20 வயசில் 5 பேர் 4 பேர் ஆட் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி கியூமுலேட்டிவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 40லேருந்து 60 தான் தேவைப்படுது. ஸோ 6 + 10 16 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு, the percentage of students studying in science or vocational subject. ஒகேஷ்னல் அல்லது சயின்ஸ் சப்ஜெக்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒகேஷ்னலில் இருக்கவங்களையும் சயின்ஸில் இருக்கவங்களையும் ஆட் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா போதும். ஸோ 35, ஒரு 18, ஒரு 25, ஒரு 47, ஒரு 45, 40, 10, ஒரு 30. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, ஒரு 10, 15, 20, 30 வருது. 3, 6, 7, 9, 13, 17, 21, 22, 25. அப்போ 250 பேர் இருக்காங்க. மொத்தம் 250 பேர் இருக்காங்க. இதில் ஒகேஷ்னல் எவ்வளோன்னு பாருங்கள், 40 பேர், ப்ளஸ் சயின்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 35 ப்ளஸ் ஒரு 18, 45, 53. சரியா, the percentage of students studying in science or vocational subject அப்படின்னு பொதுவாக கேட்டிருந்தாங்க. சயின்ஸாக இருக்கலாம் அல்லது ஒகேஷ்னலாக இருக்கலாம். அது எத்தனை சதவீதம்னு பார்த்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 93/250 இன்ட்டு இதை பர்சன்டேஜில் மாற்றணும். ஸோ 2, இது வந்து ஒரு 5. ஓகே, 93 இன்ட்டு 2/5. 93 இன்ட்டு 2 196/5, சாரி 186/5. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 37.2% வரும். ஓகே, 186/5 வந்து 37.2%. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, AB = AC, AB = AC. அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஆங்கிள் BAC வந்து 40 டிகிரி. மெஷர் ஆஃப் ஆங்கிள் B கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் தீட்டா தான். என்ன, AB = ACனா ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ஆங்கிள் 40னா இப்போ ரிமைனிங் வந்து 180 வர்ற மாதிரி ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 180 - 40 எவ்வளவு, 140 வருது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் இது 70, இது 70 டிகிரி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். சரியா, சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஷுட் ரீப்ளேஸ் ஸ்டார் in the number so that the number is divisible by 11. ஸோ ஒரு நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகணும். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 2, 3, 5, 7. 11ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ 9, இந்த ஆட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து ஈவன் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ 9 + x + 3 + 7 இதை ஆட் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 4 + 2 + 5. ஓகேவா, ஸோ என்ன வருது, ஒரு 10, 19 + x டிஃப்ரென்ஸ், இது வந்து ஒரு 11. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் ஒரு 11ஓட மல்டிப்ளாக இருக்கணும். சரியா, எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் ஒரு 11ஓட மல்டிப்ளாக இருக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்ன போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து இப்போ எனக்கு இங்கே 11 இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம நெகட்டிவில் கொண்டு வர முடியாது இல்லையா, நெகட்டிவில் கொண்டு வந்தால் தான் இங்கே 0 வர முடியும். அப்போனா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு 11 நான் எடுத்துக்கிறேன். 11ஓட மல்டிபிள் வேணும்ல. அப்போ இந்த 11 இந்த சைடு கொண்டு வரும்போது 19 + x = எனக்கு 22 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. எக்ஸோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து 11 வரும், விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு, 2 numbers are in the ratio 5:7. First number is 20, the second number is, அப்போ 5 × 4 பண்ணால் 20 வரும். அப்போ 7 × 4 பண்ணால் 28. அவ்வளோதான். If the difference between 62% and 80% of a number is 198, then the difference between 92% and 56% of the number will be. சூப்பர். ஒரு நம்பர் இருக்குது, அதோடைய 80%க்கும் 62%க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 198ன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள்.
18%. ஸோ இந்த 18% தான் வந்து எனக்கு 198ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவங்க கேட்குறது வந்து 92%க்கும் 56%க்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். என்ன வருது, 92லேருந்து ஒரு 56 போச்சுன்னா 6 36. ஸோ 36% எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ 18% தான் எனக்கு 198னா 36% என்னது 2 டைம்ஸ் வருது. 2 × 198 396. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது கிவன் ஃபிகர் AP bisects angle BAC, angle bisector theorem. AB equal to 4 cm, AC equal to 6 cm, BP equal to 3 cm, length of CP கேட்குறாங்க. அது ஒரு எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்னது, AB by AC is equal to BP by PC, அதாவது CP. ஸோ AB வந்து 4, AC வந்து 6, BP வந்து 3. ஸோ இது வந்து CP, PC எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ CP is equal to எனக்கு வந்து 18/4. ஸோ 2, 3, 9/2, which is nothing but 4.5. Angle bisector theorem. Okay, next, a dealer sold 6 sewing machines for 63,000 with a profit of 5%. 6 sewing machine வந்து 63,000 ரூபாய்க்கு விற்று 5% ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. அப்படியா? ஸோ 5% ப்ராஃபிட்டுங்கும் போது நீங்கள் பாருங்கள், இது ஒரு 60,000 இருந்தது, இதில் 5% பார்த்தா 3,000 வரும். சரியா? அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து 3,000 ரூபா, 63,000 ரூபாய்க்கு விற்றா 5% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 60,000 தான் என்னதான் இருக்கும், சிபி ஆஃப் 6 சூவிங் மிஷின்ஸாக இருக்குமா? ஓகே, அப்போ ஒரு மிஷினோட விலை என்னன்னு பார்த்தா 10,000 ரூபா. சரியா? ஒரு மிஷினோட விலை வந்து 10,000 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சிபி வந்து ஒரு மிஷினுக்கு 10,000 ரூபா. இப்போ என்ன சொல்கிறான், ஹவு மச் ஷுட் ஹீ செல் 8 மிஷின்ஸ் இஃப் ஹீ இன்டென்ஸ் டு earn 15% ப்ராஃபிட்டு. அப்போ அவனுக்கு மொத்தம் 15% ப்ராஃபிட் வரணும். அப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா 15% ப்ராஃபிட் வரணும்னா அப்போ ஒரு சூவிங் மிஷின் அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கணும், இதில் 15% பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. அப்போ 11,500 ரூபாய்க்கு விற்றான்னா அவனுக்கு வந்து 15% ப்ராஃபிட் கிடைக்கும். அவனால் 8 மிஷின் செல் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்ட்டு 8 பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணால் எனக்கு வந்து 92,000 ரூபா வரும். சரியா? ஸோ 92 ரூபாய்க்கு 8 மிஷின் அவன் விற்றான்னா அவனுக்கு வந்து 15% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு, in the given figure AP and BP are tangents to a circle with center O. if APB equal to 62 degree, இந்த ஆங்கிள் வந்து 62 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. தென் the measure of AQB கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. சரியா? இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த டேஞ்சன்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எப்போது எப்படி இருக்குன்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஆங்கிள் வந்து அதாவது ஏஓங்கிற இந்த ஆங்கிள் வந்து எனக்கு எப்போதும் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஸோ இது வந்து ஒரு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ எனக்கு இது 62 டிகிரினா எனக்கு இந்த ஆங்கிள் என்ன? சரியா? ஒரு குவாட்ரிலேட்டரில் 2 90 டிகிரி இருக்குது, ஒரு 62 டிகிரி இருக்குது. அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரிக்கு ஈக்குவலா? அப்போ இது வந்து ஒரு 180 - 62 இருக்கணும். ஏன்னா 90 ஆட் பண்ணால் 180. ஸோ 180 - 62 என்ன வருது? 180 - 62 வந்து எனக்கு 118 வருது இல்லையா? 118. ஸோ 118. இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து நான் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஒரு இது வரைஞ்சேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா Q. இப்போ இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் ஆப்வியஸாக என்னவாக இருக்கும்? இந்த 118ல் பாதியாக இருக்கும். ஏன்னா இது சென்டர்லேருந்து மேலே சர்க்கம்ஃபரன்ஸில் ஆங்கிள் மேக் ஆகுது எப்போதுமே ஹாஃப் ஆஃப் த ஆங்கிளாக தான் இருக்கும். ஸோ 180/2 வந்து எனக்கு 59 டிகிரி. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு, so the value of 27a cube minus 2√2b cube is equal to just a cube minus b cube formula. இது ஆக்சுவலாக என்னது? 3a the whole cube minus இது 2√2னா √2b the whole cube. அவ்வளோதான். a cube minus b cube formula எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். a minus b into
a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. 2ab கிடையாது ப்ளஸ் ஏபி. a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அவ்வளோதான். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு. In a circle with radius 5 cm, a card is at a distance of 3 cm from the center. Length of the card கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது. ஓகே, இதுலேருந்து சென்டரில் இருந்து அந்த கார்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டான் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 cm ஃப்ரம் த சென்டர். இதுதான் சென்டர்னா ரேடியஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு கார்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதேமாதிரி பைசெக்ட் பண்ணும் ஈக்குவலாக. ஒரு கார்டு வந்து சென்டர்லேருந்து வர லைன் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதேமாதிரி பைசெக்ட் பண்ணும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டாராக இருக்கும். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கும் போது 3, 4, 5 இது வந்து ஒரு ட்ரிப்ளெட் வேல்யூ. ஸோ இது 4னா இதுவும் எனக்கு 4. அப்போ லென்த் ஆஃப் த கார்டு என்னது 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு. A person marked his goods at a price that would give him 40% profit, but he declared a sale and allowed 20% discount on the marked price. What is the profit percentage of the person in the whole transaction? ஸோ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு மார்க்கப் பண்ணி வைக்கிறான். சரியா, மார்க்கெட் இஸ் குட்ஸ் அட் அ ப்ராஃபிட் தட் வுட் கிவ் ஹிம் 40%ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுறான், 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அலவுட் 20% டிஸ்கவுண்ட் அந்த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம், 10% வந்து 14, 20% வந்து 22. ஸோ 112. அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து 112 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்படி விற்றாலும் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், 12% ப்ராஃபிட். அவ்வளோதான். ஸோ 12% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, லாஸ்ட்டு. The simple interest on a certain sum at the end of 3 years at 5% per annum is 1200. The compound interest on the same sum for the same period at the same rate is. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு 5% 1200. நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணுமானா கண்டுபிடிக்கவே தேவையில்லை. சரியா, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 வருஷத்துக்கு 1200னா அப்போது எப்படி பிரிஞ்சிருக்கும், 400 400 400 தான் பிரிஞ்சிருக்கும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது என்ன பண்ணுவோம், இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். செகண்ட் இயரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த 400 ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், இந்த 400க்கு ஒரு 5% கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஒரு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 400க்கு ஒரு 5% கண்டுபிடிச்சா ஒரு 20 ரூபா. சரியா, இப்போ தேர்ட் இயர்னு வரும்போது இப்போ 400 ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 400க்கு ஒரு 20 ரூபா, அதுக்கப்புறம் இந்த 400க்கு ஒரு 20 ரூபா, அப்புறம் இந்த 20 ரூபாய்க்கு ஒரு 5% 1 ரூபா. சரியா, இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அப்போ 1261 ரூபா வரும். ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டு வந்து உண்மையிலே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த செட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.